ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் வீட்டில் இருந்தே. இப்போ அதை தாண்டி நீங்கள் எங்கேயும் வெளியே போய் அப்ளை பண்ணணும் தேவையே இல்லை. நீங்கள் அதை பார்த்து பண்ணாலே போதும், நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். அந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தோம்னு பார்த்துருந்தோம் இப்போ 2025க்கு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்டிங் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் தான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக டிஎன்ஏ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கான டேட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ ஷெட்யூல் போட்டிருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 7/5/2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த நோட்டிஃபிகேஷன். அதாவது அன்றைக்கி தான் டிஎன்ஏ ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் ஷெட்யூலு பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் என்ன நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் மறந்துடாமல் அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ஓகேவா? இதில் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது புரியுதோ அது யூஸ் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் இப்போ இங்கிலீஷ்லேயே காமனாக சொல்லிடுறேன், ஏன்னா இங்கிலீஷ் இப்போ எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங் த அப்ளிகேஷன். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். இது எல்லாமே 7/5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? 7/5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அது வந்து 7/5 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் வந்து 6/6 க்ளோஸ் ஆகுது. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும். அவங்க அப்லோடு டாக்குமெண்ட்ஸுக்கு வந்து 9/6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 7/6 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் வந்து 9/6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களால் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் இதுக்கும் இப்போ டேட்டு பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களால் அவங்க கொடுத்ததை பண்ண முடியாது. அந்த டேட் முடிஞ்சுன்னா உங்களால் அப்லோடும் பண்ண முடியாது. இப்போ 7/6 மாறிடுச்சுன்னா உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்குமே. அது வந்து கரெக்டாக 11/6 அப்போ உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்துடும். எப்படியும் காலையில் ஒரு 10 மணியை போல் ரேண்டம் நம்பர் உங்கள் அப்ளிகேஷனை வச்சு வந்துடும், ஓகேவா? ரேண்டம் நம்பர்னு நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை, ஓகேவா? ரேண்டம் நம்பர்ன்றது நீங்கள் யார் போடுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரேண்டம் நம்பர். அது நம்மளுக்கு அவ்வளோவா தேவை இருக்காது, ஓகேவா? உங்களோட மார்க்கை வச்சு ரேண்டமாக யூஸ் பண்ணுறதுனால ரேண்டம் நம்பர் அந்த மாதிரி தான். ரேண்டம் நம்பர் அவ்வளோ முக்கியமானது கிடையாது, ஓகேவா? இப்போ அது வந்து 11/6 அன்றைக்கி உங்களுக்கு அந்த லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஎன்இ வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர்னு மேலே காட்டும், ஓகேவா? அதுதான் உங்களோட ரேண்டம் நம்பர். அடுத்த ஸ்டெப் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சிஸ் ஆன்லைன். இது வந்து முழுக்கமே உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். எந்த ஒரு ஆஃப்லைனும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. அப்படியும் எதனாச்சும் கூப்பிட்றாங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் எரர் வந்து அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மட்டும்தான் உங்களை கூப்பிடுவாங்க. அது எத்தனாந்தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10/6 ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 10 நாள் நடக்குது. இப்போ 10/6 to 26 ஒரு 10 நாள் உங்களோட சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் எதுவும் எரர் இருந்தால் மட்டும்தான் உங்களை டிஎஃப்சி சென்டருக்கு கூப்பிடுவாங்க. அந்த டிஎஃப்சி சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியலனா உங்களுக்கு நான் அந்த டிஎஃப்சி சென்டர் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். உங்களோட டெலிகிராம் சேனல்லேயும் அது இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய்ட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்பு 10 to 20 அதே மாதத்தில் 10 நாளில் நடந்துடுது. அடுத்த ஸ்டெப் வந்து ரேங்க் லிஸ்ட்னால் ரொம்ப முக்கியமானது. ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் கவுன்சிலிங்கே நடத்துவாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து 27/6/2025 அன்றைக்கி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அன்றைக்கி மார்னிங் எப்படியும் ஒரு 10 o'clock 9 o'clockலேருந்து 10 o'clock உங்களோட லாகின் பேஜில் அந்த டிஎன்இ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். 27/6/2025 அன்றைக்கி உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கும். ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்க்குன்னு இருக்கும். இப்போ 7.5னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஒரு ரேங்க் இருக்கும். கேஸ்ட் படி அதுக்கு ஒரு ரேங்க் இருக்கும். இப்போ 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா அவங்களுக்கு ஒரு ரேங்க் இருக்கும். மற்றபடி அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாருக்குமே ஜென்ரல்லையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணலாம். ஜென்ரல்லையும் அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் கவுன்சிலிங்கும் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஓகேவா? அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் வேணும்னா அதையும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அந்த டெலிகிராம் சேனல்லே இருக்குது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அதில் இருக்குது. அடுத்த ஸ்டெப் வந்து கிரிவன்சன்ஸ் ரெடர்சல். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ இது பண்ணிட்டீங்க, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு எரர் இருக்குன்னா இப்போ உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரல, இதெல்லாம்
இதெல்லாம் நீங்கள் அந்த 6 நீங்கள் முடிச்சிடணும். ஓகேவா? இந்த சர்டிஃபிகேட்டு, இந்த ரேங்க் லிஸ்ட் எதுவும் உங்களுக்கு வரலைன்னா மட்டும்தான் இந்த 5th ஸ்டெப்பு நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட்டே இந்த இதை உங்களுக்காண்டி செஞ்சு தருவாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் அந்த டிஎஃப்சி சென்டர்லேயே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இது அந்த நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு வரல, ரேண்டம் நம்பர் வரல, உங்களோட அப்டேட்டே ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு நீங்கள் கேட்கணும். அது எத்தனாம் தேதினா 28/6 27, அதாவது ஒரு 5 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கிது. அந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் போய் கேட்டு ஆகணும். உங்களோட இது அப்டேட் பண்ணல, உங்களோட டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணல, இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ தான் உங்களோட இது அப்டேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் அடுத்த வருஷம் கவுன்சிலிங் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதை போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேவா? இப்போதைக்கு இது வரைக்கும் தான் நம்மளுக்கு டேட். இப்போதைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு இந்த டேட் மட்டும்தான் வந்திருக்கு. நீங்கள் அடுத்த டேட்டு, இந்த கவுன்சிலிங்கோட டேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங், இந்த டேட் தான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க அப்டேட் பண்ணுறேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மற்றது கவுன்சிலிங் என்றைக்கு வரைக்கும் நடக்கும், ஜென்ரல் கவுன்சிலிங் என்றைக்கு, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்றைக்கு, இது எல்லாமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. கீழே இருக்க பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் அது புரியலைன்னா தமிழில் புரிகிறவங்க தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே தான் இதுலேயும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கான அந்த பிடிஎஃபே இருக்குது. ஓகேவா? இந்த தரவரிசையில் பட்டியல்னா ரேங்க் லிஸ்ட் அதே ஸ்டெப்பு தான். இப்போ ஈயில் இது இருக்குன்னா அதே ஸ்டெப்பு தான் இந்த தமிழ்லையும் ஈலையும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதை படித்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சேவை மையம் வாயிலாக குறைகளை நிவர்த்தி செய்தல். இது வந்து 27 வரைக்கும் நீங்கள் போய்ட்டு கேட்டு அதை கிளியர் பண்ண முடியும். ஓகே? உங்களுக்கு எதுவும் ஒரு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் இதை போய் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டவுட்டு. அது வந்து இந்த 27 பண்ணால் தான் அடுத்து கவுன்சிலிங் வந்துடும். அடுத்து கவுன்சிலிங் வந்தால் உங்களுக்கு எதுவும் எரர் இருந்தால், ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.